மோசமான தாக்குதல் இப்ப மத்திய கிழக்கு பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா அவங்களோட 3வது கட்ட தாக்குதலை ஈரான்ல நடத்திருக்காங்க. அதுல சுமார் 140க்கும் மேற்பட்ட இலக்குகளை குறிவச்சு அவங்க ஈரானை தாக்கி இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு பதிலடியா ஈரானும் பஹ்ரைன், குவைத், ஜோர்டான், கத்தார் மற்றும் ஓமான் போன்ற நாடுகள்ல அவங்களோட தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிற அதே நேரத்தில் யுஏஇல இருந்தும் ஈரானிய ஏவுகணைகளை இடைமறிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லி இருக்காங்க. அதோட ஈரான் அவங்களோட இந்த முந்தைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமைனியை கொன்றதுக்கு பழி தீர்க்கவும் ஈரான் தயாராக இருக்கிறதாக அதிரடியான ஒரு அறிவிப்பு ஐஆர்ஜிசி அறிவிச்சிருக்காங்க. ஜோர்டான்ல இருக்கிற அமெரிக்காட விமானப்படை தளத்தில் இருக்கிற கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தையும் MQ-9 வகையான ட்ரோன் விமானங்களை ஸ்ட்ரோட் பண்ணி வச்சிருக்கிற ஹேங்கர்களையும் ஈரான் தாக்கி முழுமையா அழிச்சிருக்கிறதா ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. இந்த தாக்குதல் நடவடிக்கை எல்லாம் அமெரிக்கா நடத்தின 3வது கட்ட தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு பதிலடி என்று ஐஆர்ஜிசி சொல்லி இருக்கிறதோட இனி அமெரிக்கா ஈரானுக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஈரான் பதில் தாக்குதல் இருக்கும் என்று சொல்லி இருக்காங்க. ஹோர்முஸ் கடல் பரப்புல ஈரான் அனுமதி இல்லாம ஈரான் அப்ரூவ் பண்ணாத வழியால இன்னும் ஒரு கப்பல் போறதுக்கு முயற்சி செய்யக்குள்ள ஈரான் கடுமையான தாக்குதல் ஒன்று நடத்திருக்காங்க. அதோட இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸையும் இப்ப தற்காலிகமா க்ளோஸ் பண்ணி இருக்கிறதா ஐஆர்ஜிசி அறிவிச்சிருக்கு. இந்த கப்பலுக்கு என்ன நடந்துச்சுங்கிறதையும் நாம இந்த வீடியோவில் இப்ப தெளிவா பார்க்க போறோம். இந்த ஒரு தாக்குதல் சம்பவத்தால தான் அமெரிக்கா அவங்களோட 3வது கட்ட தாக்குதலை ஈரான்ல நடத்திருக்காங்க. அதுக்கு பதிலடியா தான் இப்ப ஈரான் பலத்து அடியை அமெரிக்காவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவும் பதிலுக்கு என்ன செய்யறாங்க, பல தாக்குதல்களை இப்ப ஈரான்ல நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி 2 தரப்பும் பாரிய ஒரு போர் நடவடிக்கைகளை செஞ்சுக்கிட்டு வராங்க, கொடுக்கல் வாக்கல் செய்யறாங்க. இப்போ எங்க இந்த தாக்குதல்கள் நடக்குது, இதுல ஈரான் அமெரிக்காவுக்கு கொடுத்த பலத்து அடி என்ன, அமெரிக்கா ஈரானுக்கு கொடுத்த அடி என்னங்கிறது தொடர்பான தெளிவான விடயங்களை இந்த வீடியோல பார்க்கிறதுக்கு இருக்கிறதால கட்டாயமா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்துட்டு ஏனையவர்களும் பார்க்கிற மாதிரி ஷேர் பண்ணிடுங்க. அதோட என்னுடைய ஒவ்வொரு முக்கியமான வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கணும் நீங்க நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி அந்த அபிஷியல் குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு வீடியோட லிங்கையும் நான் உடனே அந்த குரூப்ல அப்டேட் பண்ணுவேன். இப்ப ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் கடல்வழி பாதையால சைப்ரஸ் நாட்டு கொடியேந்திய GFS கேலக்சிங்கிற ஒரு கப்பல் ஈரான் அப்ரூவ் பண்ணாத ஒரு பாதையை சூஸ் பண்ணி அந்த பாதையால அப்படியே போய்கிட்டு இருக்கக்குள்ள ஈரான் ஒரு பலத்த தாக்குதல் அந்த கப்பலுக்கு நடத்திருக்காங்க. அதுல அந்த என்ஜின், அதாவது அந்த கப்பல்ல என்ஜின் ரூம் கடுமையா சேதமடைஞ்சு தீப்பற்று இருந்தால தொடர்ந்தும் அந்த கப்பலை எடுத்துக்கிட்டு பயணிக்க இயலாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. அதுக்கு பிறகுதான் என்ன நடந்திருக்குன்னா, அந்த கப்பல்ல இருந்து எல்லாருமே லைஃப் போட்டை எடுத்துக்கிட்டு கப்பலை விட்டு வெளியேறி இருக்காங்க. இப்படி வெளியேறின அவங்கள ஓமான் நாட்டோட கடற்படை நினைஞ்சிருக்காங்கன்னா மீட்டு எடுத்திருக்காங்க. இதான் இன்றைக்கு நடந்த முதல்ல நடந்த ஒரு சம்பவம். இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் செய்யறதா சொல்லிக்கிட்டு அமெரிக்கா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஈரான்ல இருக்கிற 140க்கும் மேற்பட்ட இலக்குகளான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தளங்கள், அடுத்தது இந்த கடற்படை வசதிகள், அடுத்ததாக இந்த ஆயுதம் மற்றும் வெடிமருந்து களஞ்சியங்கள், தகவல் தொடர்பு வலையமைப்புகள், கடலோர கண்காணிப்பு மையங்கள் என்று 140க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கி மொத்தமா இந்த வாரத்துல 300க்கும் மேற்பட்ட இலக்குகள்ல தாக்கி இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. யார் அறிவிச்சிருக்காங்கன்னா இந்த அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. இப்ப நாம இந்த இடத்திலேயே பவுஸ் பண்ணிட்டு ஈரானிய ஊடகங்கள் இந்த தாக்குதல்கள் எங்கெங்க நடந்திருக்குங்கிறத சொல்லியிருக்காங்கன்னு கட்டாயமா பார்க்கணும். அப்படி நாம பார்க்கக்குள்ள அவங்க சொல்றது என்னன்னா, ஈரான்ல மிக முக்கியமான நகரமாக இருக்கிற புஷஹர் நகர்ல பல வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லி இருக்காங்க. ஏன் இது முக்கியமான நகரம்னா, அங்க ஈரான் அணுமின் நிலையம் ஒன்றும் இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதே நேரத்தில் ஜாஸ்கங்கிற நகரத்துல 10 வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. சிரிக்கங்கிற நகரத்துல பல வெடிப்பு சத்தங்கள் கேட்டதா செய்தி வெளியாகி இருக்கு. இந்த ஜாஸ்கங்கிற நகரமும் சிரிக்கங்கிற நகரமும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் கடல்வழி பாதையை கண்காணிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியா இருக்கிற பகுதி. அடுத்ததா பந்தர் அப்பாஸ், கங்கான், பந்தர் ஏ டைர், அசாலுயே போன்ற நகரங்களையும் ஈரான் தென்கிழக்கு பகுதியில் இருக்கிற கோனாரக் என்கிற பகுதியையும் அதை சுற்றி இருக்கிற வேறு நகரங்களையும் தாக்குதல் நடந்திருக்கிறதா ஈரானிய ஊடகங்கள் உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இப்ப அமெரிக்கா பிளான் பண்ணின மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற நிலைமையை நிலகுலைய வைக்கிறதுக்கு தான் இந்த தாக்குதல் நடத்திருக்காங்கிறது திட்ட தெளிவா விளக்குது. இப்போ இதுக்கு ஈரான் என்ன பதிலடி கொடுத்திருக்காங்கிறதை நாம பார்க்கணும், கட்டாயமா பார்க்கணும். இதுக்கு பதிலடியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஹ்ரைன், குவைத், ஜோர்தான், கத்தார் மற்றும் ஓமான்ல இருக்கிற எல்லா
அமெரிக்க ராணுவ தளத்துக்கும் ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறதோட யுஏயும் ஈரான் ஏவுகணைகளை இடைமறிச்சுக்கிட்டு இருக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் குறிப்பா இந்த கட்டார், குவைத், ஓமான் போன்ற நாடுகள்ல வானம் புகைமூட்டமா இருக்கிறதாகவும் ஏவுகணைகள் பறக்கிற சத்தமும் அதை தடுக்கிறதுக்கு இன்டர்செப்டர் மிசைல்ஸ் பறக்கிற சத்தமும் அது வெடிக்கிற சத்தமும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதா அங்க இருக்கிறார்கள் சொல்ற தகவலை வச்சு உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்கு. இப்ப ஜோர்தான்ல இருக்கிற அமெரிக்காட விமானப்படை தளத்துல பாரிய ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கண்டும் அதுல அமெரிக்காட கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தையும் MQ-9 வகையான ட்ரோன் விமானங்களை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த ஹேங்கர்களையும் ஈரான் தாக்கி முழுமையா அழிவிச்சிருக்கிறதா ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. இது சம்பந்தமான உறுதிப்படுத்தல் செய்தியை ஜோர்தான் தரப்புல இருந்து எதுவும் ஜோர்தான் சொல்லல, இருந்தாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. அதோட கட்டார்ல இருக்கிற அல் உதைத் விமான நிலையத்தில் இருக்கிற போர் விமான பராமரிப்பு மற்றும் பழுது பார்க்கும் மையமும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையமும் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. அடுத்ததா ஓமான்ல இருக்கிற துக்கும் துறைமுகத்தில் இருந்து அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்களுக்கு லாஜிஸ்டிக் வசதிகள் மற்றும் இந்த எரிபொருள் நிரப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட மையங்களும் எதிர்பாராத தாக்குதலை வாங்கி கட்டி அந்த பகுதி முழுமையாகவே அழிக்கப்பட்டிருக்கிறதா IRGC அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு குவைத் மற்றும் பஹ்ரைன்ல இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்கள்ல பல கட்டங்களான ட்ரோன் தாக்குதலை ஈரான் நடத்தி அதுல பேட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்பும் வெடிமருந்து களஞ்சியம் அதோட ரேடார் மையம் போன்ற எல்லாமே குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறதா ஈரானிய ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கு. அதோட ஈரான் ஒரு குற்றச்சாட்டை மத்திய கிழக்கு அரபு நாடுகள்ல வச்சிருக்காங்க. அது என்னன்னா அமெரிக்காவினுடைய தீவிரவாத தாக்குதல்களுக்கு மத்திய கிழக்குல இருக்கிற அரபு நாடுகள் அவங்களோட இந்த வான் பரப்புகளையும் ராணுவ தளங்களையும் பயன்படுத்துறதுக்கு அனுமதி வழங்கி அமெரிக்காவோட சேர்ந்து ஈரானை தாக்க உதவி செய்யறதா தான் அந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதுக்கு அரபுலகம் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காவினுடைய ராணுவ தளம் எங்கட நாட்டை பாதுகாக்கிறதுக்காகத்தான் கொண்டு வந்து வச்சோம், அது மூலமா ஈரானை தாக்குறதுக்கு நாங்க எந்த அனுமதியும் வழங்கல, அதோட இந்த குற்றச்சாட்டை நாங்க முழுமையாகவே மறுக்கணும்னு சொல்லி அவங்களோட தரப்பால ஒரு கருத்தை அறிவிச்சிருக்காங்க. இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்திலையும் தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த தாக்குதல் சம்பந்தமான புதிய தகவல்களை புதிய வீடியோல அடுத்ததா தொகுத்து வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறதால அந்த வீடியோட லிங்க் உடனே உங்களுக்கு கிடைக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற என்னுடைய உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்படியே கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு வீடியோட லிங்கையும் இன்ஸ்டன்டா நான் அதுல கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நானே கேரண்டி. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு ஏழையவர்களும் பார்க்கிற மாதிரி ஷேர் பண்ணிட்டு நான் சொல்றதுக்கு தவறுனே ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச முக்கியமான விஷயங்கள் இருந்தா அந்த விடயங்களை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா நீங்க பதிவு செய்யுங்கிறதையும் சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி.